விழுப்புரம் நகராட்சிக்கு உட்பட்ட 9வது வார்டு பகுதியில் 2000 ரூபாய் நிவாரண நிதி வழங்க மறுத்ததாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். ரொம்பவே பரபரப்பான காட்சிகள் அங்கு விழுப்புர பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். தொடர்ந்து இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் எமது செய்தியாளர் கோபிநாத் நேரலையில் இணைந்துள்ளார். அவரிடம் விவரங்களை கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். அரசு அறிவிச்ச இந்த 2000 ரூபாய் சின்ன கல்லு பெரிய லாபம். இங்க ஒருத்தர் ட்ரை ஃப்ரூட் பிசினஸ் பண்ணி மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நிதி உதவி அங்க நிவாரண நிதி வழங்க மறுக்கிறதா குற்றம் சாட்டியிருக்காங்களே, எதன் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டு வந்திருக்கு? இது சம்பந்தமா அங்க அரசு ஊழியர்கள் தரப்புல இருந்து இன்னும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? விரிவா பதிவு பண்ணுங்க. பெஞ்சன் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதுமே புரட்டி போடப்பட்டதுன்னு சொல்லலாம். ஏழை எளிய மக்கள் முதல் பணக்காரர்களை இவங்களோட வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிச்சுன்னு சொல்லலாம். ஏராளமான இடங்களில் தண்ணீர் புகுந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. மாவட்ட நிர்வாகம் அதற்கான மீட்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து ஈடுபட்டிருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் 9வது வார்டு மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. ஆண்களை விட ஏராளமான பெண்கள் இந்த சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. இவங்களோட ஒரு முக்கியமான கோரிக்கை 9வது வார்டு பகுதிக்கு நிவாரணம் இல்லை என அறிவித்ததாகவும் இதுவரைக்கும் தங்களுக்கான டோக்கன் வழங்கப்படவில்லை என்பதும் இவங்களோட குற்றச்சாட்டாக இருக்கு. இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து பொதுமக்கள், பெண்கள் ஏராளமானோர் இந்த பகுதியில் மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. ஏராளமான வாகனங்களும் நீண்ட வரிசையில் காத்துட்டு இருக்கு. இது ஒளிப்பதில் பெருசூரன் காட்டிட்டு இருக்காரு. பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட அவங்களோட கோரிக்கை என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேடம், இந்த மாதிரி பிரச்சனை இந்த இதுக்காக சாலை மறியல் பண்றீங்க, காரணம் பற்றினா எல்லாருக்குமே நாங்கள் நிவாரணம் கொடுப்போம்னு சொல்லி அரசு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. உங்க பகுதியில் பாதிக்கப்பட்ட இடங்கள் என்ன பாதிப்பு மேடம்? அதாவது சார், விழுப்புரம் நகராட்சிக்கு மொத்தம் 42 வார்டு இருக்கு சார். இந்த 42 வார்டில் 9 வார்டுக்கு மட்டுமே வெள்ள நிவாரணம் அளிக்கலைங்க. இந்த 9வது வார்டு பார்த்தீங்கன்னா இதில் 2 ரேஷன் கடை வருதுங்க. நம்பர் 2, 6 2 கடைகள் இருக்குதுங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆய்வு பண்ணி இந்த பகுதியில் மட்டும் வெள்ளம் பாதிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. பெரும்பான்மையான இந்த 9வது வார்டு மக்கள் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினரும் அன்றாட வேலைக்கு செல்பவர்களாக தாங்க இருக்கிறாங்க. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. எல்லாருமே ஒவ்வொரு வகையில வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்க தான் இருக்கிறாங்க. 3 நாட்கள் வரைக்குமே எங்கேயுமே மின்சார வசதி இல்லை. யாருமே வேலைக்கு போல. எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்கள தான் இருக்காங்க. கொடுத்துருவோம்னு சொல்றாங்க. அது வரைக்கும் சனிக்கிழமையே மற்ற வார்டுகளுக்கு கொடுத்த மாதிரி ஏன் இந்த வார்டுக்கு மட்டும் இன்னும் கொடுக்கலங்க? அதன் அடிப்படையாக தான் கொடுக்கணும்னு சொல்லி தான் இன்னைக்கு சாலை மறியலில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோங்க. மாவட்ட ஆட்சியரோட நாலேஜ் கொண்டு போனீங்களா? இன்னும் அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? அங்க கலெக்டரேட் போனா கலெக்டர் இல்லைங்க. அவர் ஆய்வு பணியில் இருக்கிறதாகவும் வெளியில இருக்கிறதாகவும் சொல்றாங்கங்க. 2 நாட்களே ஆகி போயிடுச்சு. இது வரைக்குமே கொடுக்கல அப்படின்னும் பொழுது வேற வழி தெரியல. அதனால தான் நாங்கள் இந்த சாலை மறியலில் ஈடுபட்டு இருக்கோம். இந்த மாதிரி பாதிப்பு உங்க பகுதியில் சார், எங்கள் வீடு மெத்த வீடு. எங்கள் மெத்த வீட்லேயே அவ்வளோ தண்ணி 3 நாள் நம்ம சமையல் இல்லாமல், டீ காஃபி இல்லாமல் ரொம்ப அவதிப்பட்டோம் சார். நம்மளுடைய அவதி இது கவர்மெண்ட் பார்த்து நம்மளுக்கு உண்டான நிவாரணம் கொடுக்கல. வடுக்கு தெருக்கு எதுவுமே பாதிப்பு இல்லைன்னு சொல்லாதீங்க சார். வடுக்கு தெரு தான் அதிகமாக பாதிச்சது. சரிங்களா? எங்களுக்கு இது ஏன் ஒதுக்கி விட்றாங்க? எல்லாத்துக்கும் ஏன் ஒதுக்கி விட்றீங்க? எதனால்? என்ன காரணம்? எங்களுக்கு ஒதுக்கி விடாதீங்க. எங்கள் வீடே பாதிச்சிடுச்சு சார். என்னமா பாதிப்பு உங்க பகுதியில்? கரண்ட் இல்லை சார். 2 நாளாக கரண்ட் இல்லாத பசங்க எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. பாலுக்கு கஷ்டமாக இருந்தது. தண்ணி எல்லா இடத்துலையுமே நின்றுட்டு இருந்தது. கரண்ட்டு எல்லா இடத்துலையும் மின்சாரமே இல்லாத எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தான் சார் இருந்தாங்க. இது உரிமையை தான் நாங்கள் கேட்குறோம். நிவாரணம்னு அறிவிச்சதால நாங்கள் கேட்குறோம் சார். இதை எப்படி நீங்கள் 2000 ரூபாய் காசுக்காக போராடுறீங்கன்னு கேட்குறாங்க. அது தவறான வார்த்தை. அது நாங்கள் நீங்கள் உரிமைக்காக தான் இங்கே போராடிட்டு இருக்கிறோம். நாங்கள் சார் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதி தான் சார் இந்த பகுதியும்.
இந்த பகுதிக்கு மட்டும் ஃபண்டு 2000 ரூபாய் பணமோ அரிசி பருப்பு எண்ணெய் இது தரல. சுற்றி இருக்கிற நகரத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் தந்துக்கிறாங்க. இங்கே தராதுக்கு என்ன நாங்கள் என்ன துரோகம் பண்ணோம்? நாங்கள் என்ன ஓட்டு போடலையா ஜனங்களுக்கு? ஓட்டு நாங்கள் ஓட்டு போட்டு தானே எம்எல்ஏ ஆகிக்கிறாங்க, மந்திரி ஆகிக்கிறாங்க, முதலமைச்சர் ஆகிக்கிறாங்க. இதையும் பாதிக்கப்படுறாங்க. எங்களுக்கு மட்டும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியல. பாதிக்கப்படாத இடத்துக்கெல்லாம் காமராஜர் தெரு, திருவிகாசிலாம் சேட்டுங்க அவங்கெல்லாம் வாங்குறாங்க. நாங்கள் அன்னாட காட்சி. பாதிக்கப்பட்ட தங்களுக்கு நிவாரணம் உடனடியாக வழங்கணும். இதுவரைக்கும் எந்த அரசு நடவடிக்கை எடுக்கல என்பது மாவட்ட நிர்வாகத்தை குற்றம் சாட்டி தற்போது 9வது வார்டு மக்கள் தற்போது சாலை மறியலை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஆனால் மாவட்ட ஆட்சியர் வந்தால் மட்டும்தான் தாங்கள் எழுந்திருப்போம் என்ற தகவலை தெரிவித்து தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. நன்றி கோபிநாத், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. நிவாரண நிதி வேண்டி விழுப்புரம் 9வது வார்டு பகுதி மக்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் களத்திலிருந்து எமது செய்தியாளர் கோபிநாத் வழங்கிய விரிவான தகவல்களை நாம் கேட்டோம்.